Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு YouTube சேனல் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள்ல இருந்து நம்மளால மணி earn பண்ண முடியும். சோ அத தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நான் என்னோட YouTube சேனல்ல எவ்வளவு நாள்ல இருந்து மணி earn பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கற ப்ரூஃபும் இந்த வீடியோல வந்து இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுக்காக நான் என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றதுக்கான டிப்ஸும் இந்த வீடியோல வந்து கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா YouTubeல இருந்து நமக்கு எப்படி மணி ஜெனரேட் ஆகி வருது. சோ இத வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட புதுசா வரக்கூடிய யூடியூபர்ஸ்க்காக ஒன்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுல ஏதாவது வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கு அட்வர்டைசர் பார்த்து உங்களோட வீடியோஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க. இந்த ஆட் அவங்க எப்படி வேணாலும் ரன் பண்ணலாம். ஸ்கிப்பபிள் ஆட், நான் ஸ்கிப்பபிள் ஆட், பேனர் ஆட் அப்படின்ட்டு நிறையவே ஆட் வந்து யூடியூப்ல இருக்கு. சோ இந்த மாதிரி ஆட் மூலமா அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து ப்ரமோஷன் செய்யப்படுது. இதற்கான சார்ஜஸ் அட்வர்டைஸ் கிட்ட இருந்து யூடியூப் வாங்கி யாருடைய வீடியோல இந்த ஆட் வந்து ரன் ஆச்சு அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு ஒரு கமிஷன் வந்து கொடுக்கறாங்க. சோ இது மூலமா தான் யூடியூப்ல இருந்து நமக்கு மணி வந்து கிடைக்குது. இந்த process எல்லாமே நீங்க புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி உடனே உங்களுக்கு கிடைக்காது. சோ இதுக்காக சில ரெக்யூர்மென்ட் யூடியூப் தரப்புல இருந்து நமக்கு கொடுக்கறாங்க. சோ இதுதான் இந்த 1000 சப்ஸ்கிரைபர் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம். சோ இந்த மாதிரியான கிரைட்டீரியா. சோ இது எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு மணி earn பண்றதுக்கான ஆப்ஷனே வந்து எனேபிள் ஆகும். சோ அதுதான் மானிட்டேஷன். ஃபர்ஸ்ட் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள்ல இந்த ரெக்யூர்மெண்ட்டை அச்சீவ் பண்ண அப்படினு பார்க்கலாம். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனலுக்கான கங்க்ராச்சுலேஷன்ஸ் லெட்டர். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் உங்க வீடியோ மூலமா மணி earn பண்ண முடியும். இந்த ரெக்யூர்மெண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு எடுத்துக்கிட்ட டைம் பாத்தீங்கன்னா 1 year plus 5 months கிட்ட வந்து ஆச்சு. இது என்னோட செகண்ட் சேனல். சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா within 3 monthsலயே நான் வந்து மானிட்டேஷன் ஆன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் சீக்கிரமாவே மானிட்டேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ண அப்படின்றதுக்கான டிப்ஸை வந்து நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்க அப்லோட் பண்ண போற வீடியோஸ்க்கான வியூஸை வந்து அதிகப்படுத்தணும். இதற்கு என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே கண்டென்ட் அப்புறம் கேட்டகரியை செலக்ட் பண்ணிடுவீங்க. நீங்க என்ன கண்டென்ட்ல என்ன கேட்டகரியில வீடியோ வந்து போட போறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்க எடுத்திருக்கக்கூடிய கேட்டகரியில ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் என்ன அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கான கேட்டகரியில ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ்ல நீங்க வீடியோஸ் போட்டதனால கண்டிப்பா வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா மிக்சிங் கேட்டகரியில சேனல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரே கேட்டகரியை சூஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் டாபிக்ல வீடியோஸை நீங்க போடுங்க. செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ராக்டிவான தம்ப்நெயில் வந்து நீங்க செட் பண்ணணும். நீங்க எவ்வளவோ யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வீடியோல கொடுத்திருந்தாலும் கூட அதற்கான தம்ப்நெயில் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து தான் வீடியோக்கான கிளிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அட்ராக்டிவான தம்ப்நெயில் வந்து கொடுக்க பாருங்க. தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக். இந்த 3 விஷயமும் உங்க வீடியோ ட்ரெண்டிங் ஆக கூட ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால நீங்க எடுத்திருக்கக்கூடிய டாபிக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸை இந்த 3லயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க அப்லோட் பண்ற வீடியோல என்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் யூடியூப்க்கு தெரிய வைக்கணும். சோ அதுக்கு தான் இந்த 3 விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை எப்படி நாம ஈஸியா growth பண்றது. சோ இத வந்து நம்ம பார்க்கலாம். இதற்காக நீங்க அப்லோட் பண்ற வீடியோவை ஆடியன்ஸ் ஸ்கிப் பண்ணாம பார்க்க வைக்கணும். இதற்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அப்லோட் பண்ண போற வீடியோவுக்கான டாபிக்கை போரிங்கான டாபிக்கா சூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மக்கள் எதை அதிகம் விரும்புறாங்க அப்படின்றத ரிசர்ச் பண்ணி அது ரிலேட்டடான டாபிக்ஸ்ல நீங்க வீடியோ போட பாருங்க. இதனால வரக்கூடிய ஆடியன்ஸ் உங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க எடுத்திருக்கக்கூடிய கண்டென்ட்டை விட அந்த கண்டென்ட்டை எந்த அளவுக்கு சிம்பிளா மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றீங்க அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம். சோ முடிஞ்ச வரைக்கும் உங்க வீடியோல கொடுக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே கிளியரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சேனலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிறப்ப எந்தவித இன்ட்ரோவும் உங்க வீடியோஸ்க்கு கொடுக்காதீங்க. இந்த மாதிரி தேவையில்லாத இன்ட்ரோஸ் நம்ம கொடுக்கறதுனால வீடியோவை அடிக்கடி ஸ்கிப் பண்ணுவாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்றது ரொம்பவே லேட் ஆகும். இப்போ நம்ம அச்சீவ் பண்றதுக்கான தேர்ட் டிப்ஸ் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இதுல வரக்கூடிய டிப்ஸை ஃபாலோ பண்றது மூலமா உங்க சேனலுக்கான சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சோ இதுக்கு நான் என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ண அப்படின்றத தான் இதுல நான் டிப்ஸா கொடுத்திருக்கேன். இதுல நீங்க நம்ம வீடியோஸை ஒன்ஸ் கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை சப்ஸ்கிரைபரா வந்து சேஞ்ச் பண்ண போறீங்க.
ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரெடி பண்ணக்கூடிய வீடியோஸ்ல ஏதாவது வேல்யூ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்பதான் உங்க வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் யூஸ் இருக்கு அப்படின்றதுனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைபரா வந்து வருவாங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்லோட் பண்ற வீடியோஸ்ல உங்களுக்குன்னு ஏதாவது யூனிக் ஸ்டைல் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுதுதான் உங்களுக்குன்னு தனி ஆடியன்ஸ் வந்து கிரியேட் ஆவாங்க. இது மூலமா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் உங்களோட ஒவ்வொரு வீடியோவையும் வாட்ச் பண்ணி பேக் போறப்ப அந்த வீடியோல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உருவாகணும். சோ இந்த மாதிரி அவங்களுக்கு திருப்தி இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வீடியோவுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுவாங்க. சோ உங்க வீடியோ விட்டு ஆடியன்ஸ் பேக் போறப்ப கம்பல்சரி அவங்க எதிர்பார்த்து வந்த விஷயத்துல ஏதாவது சாட்டிஸ்ஃபையோட போற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. இதுல நீங்க கரெக்டா எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா 100% யூடியூப் மூலமா மணி ஏர்ன் பண்ண முடியும் ரொம்பவே சீக்கிரமா. சோ எல்லா புது யூடியூபர்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Keep supporting. Bye.